அன்பான அடியவர்களே, மார்கழி மாதத்தின் இன்று இந்த இனிய 2ஆம் நாளில் திருப்பாவை பாசுரம் 2 பாடி அதன் ஆழமான பொருளை உணர்ந்து இறைவனின் திருவடிகளை சிந்திப்போம். பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயத்துயின்ற பரமன். அடிபாடி நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை செய்வோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். பாசுரத்தின் உன்னத பொருள்: வையகத்தில் வாழும் பேறு பெற்ற என் கோபியர்களே, நாம் நோக்கும் இந்த பாவை நோன்பு நம் ஆன்மா உய்வு பெறும் வழியை தேடும் உன்னதமான மார்க்கம். இந்த 2ஆம் பாசுரத்தில் நாம் இறைவனை அடைய எதை கடைபிடிக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று வரையறுக்கிறேன். வழிபாடு மற்றும் தூய்மை. பார்க்கடலுள் பயத்துயின்ற பரமன் அடிபாடி. பரமன் அடிபாடி. பார்க்கடலில் துயில் கொள்ளும் அந்த பரந்தாமனின் திருவடிகளை இடைவிடாமல் மனமுருக பாடி வணங்குங்கள். நாட்காலே நீராடி, விடியற் காலையிலேயே நீராடி உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துங்கள். சுய கட்டுப்பாடு. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மயிற்று எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். இந்த ஒரு மாதமும் நெய், பால் போன்றவற்றை விளக்குங்கள். கண்களில் மை தீட்டுவது, மலர் சூடுவது போன்ற புற அழகை தள்ளுங்கள். நம் கவனம் முழுவதும் இறைசின் அறம் மற்றும் ஈகை, தீக்குறளை சென்று ஓதோம். பிறரை பற்றி பேசும் கோல் சொற்களையும் புறங்கூறுதலையும் தவிர்த்திடுங்கள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உங்களால் முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் தர்மங்களை வரி வழங்குங்கள். இந்த நோன்பு சுய கட்டுப்பாடு, பக்தி மற்றும் அறச்செயல்கள் மூலம் நம் ஆத்மா ஓய்வு பெறும் வழி என்று உணர்ந்து இந்த நியமங்களை மன தூய்மையுடன் கடைபிடித்து ஸ்ரீ கண்ணபிரானின் அருளை பெறுவீர்களாக. இந்த திருப்பாவை 2ஆம் பாசுரத்தின் விளக்கத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பின்பற்றி இறைவனின் அருளை பெற வேண்டுகிறேன். மேலும் இந்த உன்னத தகவலை மற்ற பக்தர்களும் அறிந்து பயன்பெற நீங்கள் அனைவரும் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெண்களே, கேளுங்கள்.